அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் பேஸ்டு கிளாஸ் நம்ம நடத்திட்டுருக்குறோம். விருப்பம் உள்ளவர்கள் ஜூன் 15ஆம் தேதி துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்து அதனுடைய தகவலும் உங்களுடைய விருப்பமும் பதிவு செய்து விடுங்கள். கண்டிப்பாக நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி இதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படிங்கிறது நம்மளுடைய வகுப்பில் இருக்காது. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வகுப்பில் இருக்கும். எந்த இடத்துலையும் நாங்கள் இங்கே வாங்குங்க இங்கே விற்றுருங்க அப்படிங்கிற மாதிரி வகுப்பு கண்டிப்பாக இருக்காது. இது உங்களை நீங்கள் மேம்படுத்தி கொள்ள ஒரு வகுப்பாக அமையும். அதனால் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்கள் கலந்து கொள்ளுங்கள். எங்களிடம் இணைந்தால் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்கள் கலந்து கொள்ள வேண்டாம். நிறைய பேர்த்துக்கு இந்த ப்ரீ ஓப்பன் இம்பேக்டை புரியுறதில்லை, அதனுடைய தன்மை அறியலை. இது ரொம்ப மிக முக்கியம். அதனால தான் பார்த்திங்கன்னா டுடே ப்ரீ மார்க்கெட் இம்பேக்ட் பிஸ்கட்டடு கொண்டாடு அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சது. அது என்ன அப்படிங்கிறதை வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிட்டு வரோம். ஆனால் அதை புரிந்து கொள்வதற்கு எளிதாக யாருக்கும் இல்லை, சிலருக்கு மட்டுமே அது அமைகிறது. ஆனால் அவர்களெல்லாம் பின்பற்றி அதை நம்மளை வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணும்போது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்குது. இது யாருக்கும் மறைக்கப்பட்ட விஷயம் கிடையாது, வெளிப்படையாக தான் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். நம்மளுக்கு யாரெல்லாம் ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஸ்டாக்ஸ் தான் வரும் அப்படின்னு நினச்சி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஹோல்டு எடுத்து அது நடக்காத பட்சத்தில் அது நஷ்டமும் அடைந்து அதில் ஆவரேஜ் பண்ணி நம்ம மூழ்கி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறத விட இன்றைக்கி யார் ட்ரெண்டிங்கில் இருக்காங்களோ அவர்கள் மேல் நாம் சவாரி செய்வது எப்படி அப்படிங்கிறதான் நம்ம ஆய்வு செய்யணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் இன்றைக்கி யார் இருக்காங்களோ அவங்க மேலே நம்ம இம்பேக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா லாஸும் சரி ப்ராஃபிட் சரி, எப்போவுமே வர்த்தகத்தில் லாபமும் இருக்க செய்யும் நட்டமும் இருக்க செய்யும். ஆனால் அது நட்டமே ஏற்பட்டாலும் இவர்களுக்காக நட்டம் ஏற்படுவது சிறப்பாக இருக்கணும். அதுதான் கொட்டு பெற்றாலும் மோதிர விரலில் கொட்டு பெறணுங்கிற மாதிரி இதோட தாக்கமே அந்த அளவுக்கு. அது என்ன அப்படிங்கிறதை பார்க்கலாம். மார்க்கெட் டேட்டாவில் நம்மளுக்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அனைவருக்கும் தெரிந்தது தான், இதில் எது மறைக்கப்பட்டது கிடையாது. இன்றைக்கி யார் இம்பேக்டட் ஓப்பன் அப்படிங்கிறது நம்மளுக்கு 9/7க்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ 9/7க்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம டைமிங் பார்த்திங்கன்னா 9:07 9:15க்கு ஒரு 7 நிமிடம் டு 8 நிமிடம் நம்மளுக்கு இருக்கிறது. இதற்குள் நம்ம ஆய்வு செய்யணும். இதற்குள்ளே உங்களுக்குன்னு ஒரு என்னென்ன எந்தெந்த ஸ்கிரிப்ட் நம்மளுக்கு மூமெண்ட் ஆகுது, எந்தெந்த ஸ்கிரிப்ட் மூமெண்ட் ஆகலை அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்க்கு இது இம்பேக்ட் ஆச்சுன்னா அதனுடைய ரேலி மிக அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9:15னா உங்களுடைய வர்த்தக நேரமே 9:20க்குள்ளே முடிச்சிடலாம். அதுலேயே பெரிய லாபம் வரும், பெரிய நஷ்டமும் வரும், ரெண்டுமே வரும். அப்போ இதில் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் எது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் முடிவு செய்து கொள்ளணும். அப்போ 9:20க்குள்ளே ஒரு வர்த்தகத்தை முடிச்சுட்டா அதுக்கப்புறம் நீங்கள் வர்த்தகம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. விருப்பப்பட்டால் நீங்கள் பண்ணலாம். ஆனால் இதை மட்டும் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு இது வாழ்க்கை முழுவதும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒன்றாக அமையும். ஆனால் இதை புரிந்து கொள்வதும் இதை உங்களுக்குள்ளே இது ஜீர்ணிக்கணும். இதை நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற நிறைய பேருக்கு தோணும். ஆனால் அதை நம்ம நம்ப வேண்டும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரிட்டானியா கம்பெனி 1.33% ஏற்றத்துலேயும் அதுக்கடுத்தெல்லாம் பெரிய இம்பேக்டட் ஓப்பன் கிடையாது. அடுத்து டவுன் இறங்க முகத்தில் நம்மளுக்கு யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அதில் அதானி என்டர்பிரைசஸ் 1.44, அது பெருசாக ஒரு இம்பேக்ட். அடுத்தது நம்மளுக்கு இது நிஃப்டியில் பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு 50 நிறுவனத்தை உள்ளடக்கியது. அப்போது 14 நிறுவனங்கள் ஏறுமுகத்திலையும் 30 நிறுவனங்கள் இறங்க முகத்திலையும் 6 நிறுவனங்கள் மாற்றமின்மையாகவும் முடிந்துள்ளது, துவங்கி இருக்கு ஓப்பன். அடுத்து F&O ஸ்டாக்ஸ். இந்த F&O ஸ்டாக்ஸுங்கிறது 188 நிறுவனங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறதை பார்க்கணும். இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரிட்டானியா, கிராம்ப்டன் இவங்க இருக்காங்க. டவுன் சைடு யார் இருக்காங்கன்னு பார்க்கணும். அதுலேயும் அதானி என்டர்பிரைசஸ். இப்போ இதில் பார்த்திங்கன்னா பிஸ்கட்டடு கொண்டாடுங்கிற மாதிரி பிரிட்டானியா நிறுவனத்தோட தாக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா
நம்மளுக்கு 24ஆம் தேதியோட ஹை பார்த்தீங்கன்னா 4569, லோ பார்த்தீங்கன்னா 4501, க்ளோசிங் ஆனது 4519க்கு. இன்றைய ஆரம்பம் 4580. அப்போ நேற்று முடிவுற்ற விலையிலிருந்து ஒரு 60 ரூபாய் நம்மளுக்கு வந்துட்டு ஓப்பன் அப் நடந்திருக்கு. இது வந்து கேப் அப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். காரணம் என்னென்னா எஸ்டர்டே ஹை அபோவ் ஓப்பனிங், அதனால வந்துட்டு இது வந்து கேப் அப். டெரிவேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனுடைய இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறது. ஜூன் கான்ட்ராக்டோட 4700, நேற்று முடிவுற்ற விலை 42 ரூபாய், இன்னைக்கு 140 ரூபா போயிருக்காங்க. அதே மே மந்தோட கான்ட்ராக்ட் 4700 கால் பார்த்தீங்கன்னா 70 பைசா, 70 பைசாலிருந்து 20 ரூபாய் போயிருக்காங்க. அதே மாதிரி 4600 கால் ஜூன் கான்ட்ராக்ட் 76 ரூபாய், அங்கிருந்து 199 ரூபா. அப்போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு 2-3 மடங்குக்கு மேலே ஒரு ஏற்றம் இருக்குது. அதுவும் ஆரம்பத்திலிருந்து நம்மளுக்கு ஓப்பன் பேஸ்டிலிருந்து இது நடைபெற்றிருக்கு. இது காலையில் யாரெல்லாம் இந்த ஸ்டாக்கை நீங்கள் எப்படி பின்பற்றலாம் நம்ம சொல்லியிருக்கிறோம், அதெல்லாம் நீங்கள் ஆய்வு செஞ்சுருந்தால் உங்களுக்கு தெரியும். 9:20க்குள் ஒரு 5 நிமிடம் தான் ஆரம்பமானதுக்கப்புறம் 5 நிமிடத்தில் பார்த்தீங்கன்னா இதனுடைய ரிசல்ட்டே வேறு. இது வந்து ஸ்டாக் ஆப்ஷனில் செஞ்சுருந்தீங்கன்னா 200 ரூபாய் லாட் சைஸ், 200 லாட் சைஸ். அப்போது உங்களுக்கு ஓப்பன் பார்த்தீங்கன்னா 4700 கால், 4600 காலில் பார்த்தீங்கன்னா 76 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ். ஓப்பன் அப்படிங்கிறது 90 ரூபா. நீங்கள் கரெக்டாக ஓப்பனில் 90 ரூபாயில் பிடிக்க முடியுமானா முடியாது. எப்படி இருந்தாலும் ஒரு 110 ரூபாயிலிருந்து 100 ரூபாயும் சொல்லலாம். அது எப்படி 110ன்னு சொல்லலான்ட்டுலாம். 100 ரூபாயிலிருந்து 130 ரூபாய்க்குள்ளே வாங்கறதுக்குண்டான வாய்ப்புகள் நம்மளுக்கு இருந்தது. இதில் வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 199 மட்டும் ஹை போயிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 60 புள்ளிகள் வாய்ப்பு. 60 புள்ளிகளில் நீங்கள் ஒரு 10 to ஒரு 30 புள்ளி வச்சுருந்தாலே உங்களுக்கு 2000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாய் உங்களுக்கு லாபம் எடுத்துருக்கலாம். அதுவும் நிமிட கணக்கில், வினாடி கணக்கில் கூட எடுக்கலாம். அதே நான் 130 ரூபாய்க்கு எடுத்து 90 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் பண்ண 40 ரூபானா உங்களுக்கு 8000 ரூபாய் லாஸ் இருக்கத்தான் செய்யும். இல்லாமல் இல்லை, லாஸ் இருக்கலாம். நான் சொல்கிறது அதிகபட்சமாக. அப்போது நீங்கள் என்ன ரிவார்டு எடுக்கிறீங்களோ, என்ன ரிஸ்க் எடுக்கிறீங்களோ, அந்த ரிஸ்க்குக்கு சமமான சேம் ப்ராஃபிட் வந்துட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதுவும் 5 நிமிடத்திற்கு உட்பட்டு. அதற்கு மேலே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த வாய்ப்பை இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் சிறப்பாக செய்திருந்தாலே உங்களுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக கொண்டாட்டமாகவே இருந்திருக்கும். இன்று முடிவில் என்ன யார் அப்படிங்கிறத பார்க்கணும். நிஃப்டி ஸ்டாக்ஸாக பார்க்கும்போது இன்றைக்கி பஜாஜ் ஆட்டோ 3%, அடுத்து அதானி என்டர்பிரைசஸ் மைனஸில் துவங்கியிருந்தாலும் அவங்க ப்ளஸில் முடிச்சிருக்கிறாங்க. பாரதி ஏர்டெல் இவங்கெல்லாம் வந்து பாசிட்டிவில் இருக்காங்க. நெகட்டிவ் சைடு எதிர்மறையாக பார்த்தீங்கன்னா விப்ரோ, டாடா மோட்டார்ஸ், இண்டஸ்இண்ட் பேங்க் தான். அடுத்து F&O சீரீஸ். F&Oவில் பார்த்தீங்கன்னா இண்டஸ் டவர் நம்மளுக்கு 4% பக்கம், ஜூப்ளின் ஃபுட், ஐடிஎஃப்சி, குமின்ஸ் இந்தியா இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி இந்த 3 அம்புக்குறி உள்ளது அனைத்துமே பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹை அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அதனால் இந்த நிறுவனங்கள் என்னென்ன இம்பேக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதை பாருங்கள். நம்மளுக்கு ஒரு ஸ்டாக்கை நீங்கள் தேர்ந்தெடுத்து இன்றைக்கி நைட்டு ஹோல்டு பண்ணி அடுத்த நாள் ஒரு கேப் அப் ஆர் கேப் டவுனில் பங்கேற்பதை விட இன்றைக்கி யார் ட்ரெண்டிங்கில் இருக்காங்களோ அவங்க சைடு நம்ம போனோம்னா நஷ்டமாக இருந்தாலும் சரி, லாபமாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதை உணர்ந்து இந்த ஸ்டாக்ஸை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து பாருங்கள். இது வந்துட்டு வரைபடமே இல்லாமல் நீங்கள் செய்யறதுக்கு தான் நம்ம வந்துட்டு வரைபடம் இல்லாமல் இதற்குன்னு ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் இருக்குது. அதை எப்படி அப்படிங்கிறத நம்மளோட பயிற்சி வகுப்பின் நோக்கமே. விருப்பமுள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு பதிவு செய்து உங்களுடைய விருப்பத்தையும் அதனை பற்றி தகவலும் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.